அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு திஸ் டே 6 ஆஃப் த ப்ரோக்ராம். 5 நாள் கடந்துட்டோம். 6ஆவது நாள் இன்றைக்கி. இன்றைக்கி சண்டேனாலும் இந்த டைமுக்கு ஜாயின் பண்ண அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. ஸோ இன்றைக்கி நம்ம வார்ம்-அப்ஸு கொஞ்சம் வேறு மாதிரி பார்க்க போகிறோம். சிட்டிங்கில் வார்ம்-அப்ஸ். நம்ம இந்த நிலையிலே சிட்டிங்லே இந்த வார்ம்-அப்ஸ் பார்த்தோம் இல்லையா, ஸ்டாண்டிங்கில் அதே we are going to practice in sitting. முடிச்சுட்டு சிட்டிங் ப்ரீதிங், சிட்டிங் ஸ்ட்ரெச்சஸ் அண்ட் லைங் ஸ்ட்ரெச்சஸ் இதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு 45 மினிட்ஸ் நம்ம கம்ப்ளீட்டாக மேக்ஸிமம் சிட்டிங்கில் என்னென்ன ப்ராக்டிஸ் பண்ண போகிறோன்றதை இன்றைக்கி நாங்கள் தெளிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி கேன் சிட் கம்ஃபர்டபிளி எய்தர் சுகாசனம் ஆர் வஜ்ராசனம் ஆர் பத்மாசனம், எந்த ஒரு ஆசனம் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த ஆசனத்தில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். கம்ஃபர்டபுளாக சின்முத்ரா வச்சுக்கலாம். வச்சுட்டு நல்ல நிதானமாக கண்கள் மூடிய நிலையில் ஆழமான சுவாசம் நிதானமாக இழுத்து முழுமையாக மூச்சை வெளிவிடுங்க. நல்ல ஒரு ஆழமான சுவாசம் நிதான மூச்சை உள்ள எடுத்து முழுமையாக மூச்சு வெளிவிடலாம். Deep breath in and slowly breathe out. Deep breath in and slowly breathe out. Inhale and slowly exhale out. நல்ல நிதானமாக பொறுமையாக மூச்சை மெதுவாக உள்ளே இழுக்கிறோம். உள்ளே இழுக்கும் பொழுது உடல் முழுவதும் லேசாக புத்துணர்வோடு இருப்பதை உணர்ந்து மெல்ல மெல்ல நிதான மூச்சு வெளிவிடும் பொழுது உடலில் இருக்க மெல்ல தளர்ந்து நல்ல ஓய்வான நிலைக்கு செல்வதை உணர்ந்து பாருங்க. மெதுவாகவும் ஆழமாகவும் சுவாசம் மூச்சை உள்ளிடுங்க. முழுமையாகவும் சௌகரியமாக மூச்சை வெளிவிட்டு உடல் முழுவதும் ஓய்வோடு இருப்பதை உணர்ந்து பாருங்க. மூச்சு இழுத்து முழுமையாக மூச்சு வெளிவிட்டு ஓய்வு எடுத்துக்கலாம். ஸோ ஒரு 5லேருந்து 10 சுவாசம் பிஃபோர் கெட்டிங் இன்டு யோகா ப்ராக்டிசஸ் மைண்டை காம் பண்ணிவிட்டு மைண்டை டியூன் பண்ணுறதுக்காக இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறோம் நம்ம. நவ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிட்டிங்கில் வார்ம்-அப் ப்ராக்டிஸ் பார்க்க போகிறோம். இந்த சிட்டிங் ப்ராக்டிஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஓகே, கால் நல்லா நீட்டி வச்சுக்கலாம். ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக உடம்பு ஃபுல்லாக மேட்டில் வச்சுட்டு காலில் நீட்டிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது ஆங்கிளில் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆங்கிள்லேருந்து மெதுவாக நம்ம ஸ்டாண்டிங்கில் பண்ணும்போது ஃபுல்லாக ஃபிங்கர்ஸ்லேருந்து ஆரம்பித்தோம். இதில் கம்ப்ளீட்டாக நம்ம சிட்டிங்கில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது டவுன் டு டாப், அதாவது கீழேருந்து மேலே பிடிக்கும். ஃபஸ்ட்டு வி கோ ஃபார் ஆங்கிள், அதாவது 1 கால் நல்லா முன்னாடி பிடிக்கலாம், முன்னாடி பின்னாடி, தட்ஸ் ஃப்ரண்ட் பேக், ஃப்ரண்ட் back, front 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 and back 10 times. ஓகே, காலெல்லாம் அகட்டிட்டு இன்டர்னல் ரொட்டேஷன், காலை உள்பக்கமாக சுழற்சி பண்ணுறது. 1 2 3, அப்புறம் எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன் 1 2 3, 10 + 10 பண்ண போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு இன்டர்னல் ரொட்டேஷன் பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. Opposite side outward 10 9
8 7 6 5 4 3 2 1 ரிலாக்ஸ். நல்லா கணுக்கால் ஆங்கிள் ஜாயின் நல்லா ரிலாக்ஸாக இருக்க ஃபீல் பண்ணுங்கள். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து காஃப் மசில்ஸ். காஃப் மசில்ஸ் நல்லா இந்த காஃப் மசில்ஸ் நல்லா அழுத்தம் கொடுக்குற மாதிரி வந்து 20 டைம்ஸ் பண்ண போகிறோம். காலில் மேலே கீழே 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 and relax. நல்லா 20 டைம்ஸ் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். காஃப் மசில் ரிலாக்ஸ் ஆகிடுச்சு. அடுத்தது வந்து we go for knees. இந்த நீஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்னா we are going to tight it. இந்த நீ ஜாயிண்ட்டை டைட் பண்ணுறோம். டைட் பண்ணுறது எப்படின்னா இந்த மசில்ஸ் இருக்கு இல்லையா, இந்த தை மசில்ஸ் இருக்குல்ல, லேசாக புல் பண்ணால் போதும் இந்த மசில்ஸ் டைட் ஆகிடும். நீ ஜாயிண்ட் டைட் ஆகும். இது நீ கேப் டைட்டனிங் சொல்லுவோம். 1 இந்த கால் நல்லா ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு கைகள் நல்லா பின்ன பக்கமாக வச்சுட்டு நீ ஜாயின் மட்டும் டைட் பண்ணோம். 1 2 3 இந்த தைஸை டைட் பண்ணால் நீ ஜாயின் தானாக டைட் ஆகும். 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 and relax. நல்லா ரிலாக்ஸ் பண்ணு. இந்த நீ ஜாயிண்ட் எதுக்கு டைட் பண்ணுறேன்னா நம்ம சிட்டப்ஸ் பண்ணக்கூடிய எவ்வளோ பெனிஃபிட்ஸ் வருமோ அதே போல் இந்த நீ ஜாயிண்ட்டு நல்லா ரிலாக்ஸாக ரெஸ்ட்டாக இருக்கிற ஜாயிண்ட் வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கிற இந்த ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகே, இதுக்கப்புறம் வந்து தைஸ். தைஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தைஸும் ஹிப்பும் சேர்த்து பண்ணக்கூடிய ப்ராக்டிஸு. நல்லா நேராக உட்காந்துக்கலாம். உட்காந்துட்டு ரொட்டேஷன் மெதுவாக கையை இங்கே வச்சுட்டு 1 2 சுகாசனத்தில் உட்காந்துக்கலாம். உட்காந்துட்டு ரொட்டேஷன் 2 3 4 5 6 7 8 9 10 அப்படியே ஆன்டி கிளாக் வைஸ் போகிறோம். 10 9 8 7 நல்ல ஆழமாக போகணும். 6 5 4 3 2 1 ரிலாக்ஸ். அவ்வளோதான். ஸோ இது பெல்விக் ரீஜனும் தைஸும் ரெண்டுமே ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராக்டிஸு. நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறது வந்து சைட் பெண்டிங். சைட்ஸ் வச்சு இந்த முள்ளங்கை இருக்குது இல்லையா, இதை அப்படியே வச்சுட்டு 1 ஆப்போசிட் சைட் 2 இதான் பண்ணுவோம். இந்த பக்கம் 5 இந்த பக்கம் 5 பண்ண போகிறோம். நாம் நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கிறோம். நல்லா உள்ளங்கை நல்லா இந்த முள்ளங்கை ஃபுல்லாகவே வச்சுட்டு 1 2 1 2 நல்ல ஸ்ட்ரெச்சரில் ஃபீல் பண்ணுங்கள். 1 2 1 2 இது போகும்போது இந்த இடம் லிஃப்ட் அதிகமாக லிஃப்ட் ஆகலாம். பட் அதிகமாக ரொம்ப அப்படியே இப்படி வர மாதிரி பண்ணிக்காதீங்க. நம்ம நோக்கம் வந்து இந்த மசில்ஸை வந்து லேசாக புல் பண்ணுறதுனால இந்த ஃபோரம் வச்சுட்டு இதை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ரைஸ் பண்ணுறோமோ, இந்த மேலே கொண்டு போய் ஆர்ச் பண்ணுறோம் இல்லையா, அதை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஸ்ட்ரெச் பண்ணுறோமோ அதுதான் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு. இப்படி பண்ணோம்னா ஸ்ட்ரெச் ஆகாது. இப்படியே உட்காந்துட்டு இதை கை நீட்டினோம்னா நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். அது போல் தான் இந்த சைடும் 2 1 2 1 2 1 2 1 2 1 and 2 ரிலாக்ஸ். நல்லா இந்த சைடில் இருக்கக்கூடிய மசில்ஸ்லாம் நல்லா லேசாக ஸ்ட்ரெச் ஆகி ரிலாக்ஸ் ஆகிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறது ட்விஸ்ட் பண்ணுறோம். ஸோ ஃப்ரண்ட்டில் இருக்க மசில்ஸு கொஞ்சம் ஃப்ரண்ட்டுக்கும் சைட்லுக்கும் நடுவில் இருக்கிற இந்த மசில்ஸு, அதே போல் இதுக்கு பேக் சைடில் இருக்க மசில்ஸ்லாம் ட்விஸ்ட் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரிலாக்ஸ் ஆகும் உங்களுக்கு. இது எப்படி பண்ணுறதுன்னா ஆப்போசிட்ஸ்க்கு அதாவது ரைட் ஆர்ம் எடுத்து லெஃப்ட் தைஸை பிடிச்சி அப்படியே ட்விஸ்ட்.
லெஃப்ட் ஆர்ம் எடுத்து ரைட் நீ பிடிச்சி ட்விஸ்ட். இதை வந்து ப்ராக்டிஸ். 1 2 நல்லா பண்ணிவிட்டு நல்லா ட்விஸ்ட் பண்ணணும். இந்த கை பிடிச்சிட்டு அழுத்தி ட்விஸ்ட் பண்ணும்பொழுது உடம்பு ஃபுல்லாக ட்விஸ்ட் ஆகணும். 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 and 2 ரிலாக்ஸ். ஓகே. ஸோ ட்விஸ்ட் பண்ணும் பொழுது இந்த ஃபுல் அப்டமனும் அதே போல் இந்த பேக்கில் இருக்கக்கூடிய மசில்ஸ் எல்லாமே நல்லா கம்ஃபர்டபுள் ரிலாக்ஸ் ஆகிருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஷோல்டர்ஸ். ஸோ ஷோல்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி பண்ணுறதுன்னா, இங்கே கூட வச்சுக்கோங்க. இது பாருங்கள், 2 மூமெண்ட்ஸ் நடக்க போகுது. ஷோல்டர்ஸும் நடக்கும், அதே நேரத்தில் எல்போவும் அப்படியே மூவ் ஆகும், ரெஸ்ட்டும் மூவ் ஆகும். இப்படி நம்ம இப்படி பண்ணுறோம் இல்லையா, இந்த மூமெண்ட்ஸும் வந்து இதில் கவர் ஆயிரும் உங்களுக்கு. 1 2 3. இது வந்து எல்போ ரிஸ்ட்டு ஷோல்டர்ஸ் மூணுமே இந்த மூமெண்ட்டில் கவர் ஆகும் உங்களுக்கு. 3 4 5 6 7 8 9 10. Backward. 10 9 8 7 6 5 4 3 2 1. ரிலீஸ் அண்ட் ரிலாக்ஸ். நல்லா ஐஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபோக்கஸ் வந்து நெக் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இன்ஹேல் அப், எக்ஸேல் டவுன், inhale up, exhale down, inhale up, exhale down, inhale up, exhale down, inhale up, exhale down, inhale up and exhale down. Okay. அப்புறம் லேசாக ரொட்டேஷன். கழுத்தொலி இருக்கவங்க கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள், நிதானமாக பண்ணுங்கள். ரொம்ப வலி இருந்துச்சுன்னா யூ கேன் ஏபிள் டு ஸ்டாப் த ப்ராக்டிஸ். முடிச்சுட்டு நல்லா இன்ஹேல், ஒரு ஹாஃப் இன்ஹேல் ஹாஃப் எக்ஸேல் பண்ணுங்கள். 1 2 3 4 and 5. ஓகே. அடுத்து 5 4 3 2 1. ரிலாக்ஸ். ஓகே. நல்ல கழுத்து மூமெண்ட்ஸ் பண்ணிட்டு நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டேன்னா நெக் ரொட்டேஷன் நல்லா பண்ணாது. தோ சர்விக்கல் பெயினில் இருந்ததுன்னா கூட நல்லா இந்த மாதிரி மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணிவிட்டு, சம்டைம்ஸ் மெடிசின்ஸ் தேவையான மெடிசன் எடுத்துகிட்டு, மசாஜ் தேவையான மசாஜ் பண்ணிவிட்டு நெக்கை ஸ்ட்ரென்த்தாக வச்சுட்டோன்னு வச்சிங்களேன், இந்த மூமெண்ட்ஸ் பண்ணும் பொழுது பண்ணி முடிச்சுன்னு ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஃப்ளோ ஒரு ஃப்ரெஷ்னஸ் அந்த மூமெண்ட்ஸ் பண்ணும்போது இருக்கும் உங்களுக்கு. முடிச்சுட்டு தென் வந்து நெக்ஸ்ட்டு ரைட் லெஃப்ட் 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 ரைட் and left. Release. Okay. Next வந்து pulling the neck. லேசாக புல் பண்ணி 1 2 3 4 5 6 7 8 9 10. Opposite side. 10 9 8 7 6 5 4 3 2 1. Relax. So starting from the டிப்லேருந்து ஆரம்பித்து நெக் வரைக்கும் ஸ்லோவாக பாட்டம் டு டாப்பில் இருக்கக்கூடிய எல்லா மசில்ஸ் எல்லா ஜாயின்ட்ஸ் நல்லா கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் பண்ணிட்டோம். நல்லா இது ரிலாக்ஸ் எப்படின்னா கால் நீட்டிக்கலாம், கை நல்லா பின்பக்கம் வச்சுட்டு நல்லா முழுசாக ஓய்வு எடுக்கலாம்.
இந்த வார்ம் அப்ஸ் பண்ண பிறகு எல்லா தசைகளும் எல்லா மூட்டுகளும் நன்கு தளர்வடைந்து முழுமையான ஓய்வோடு இருப்பதை நல்லா உணர்ந்து நல்ல ஆழமான சுவாசம் இழுத்து நிதான மூச்சோலை விட்டு ஓய்வெடுத்துக்கலாமே. ஓகே, இது வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் வார்ம் அப்ஸ். இப்போ நம்ம பார்த்தது வந்து ஆல்டர்னேட்டிவ் வார்ம் அப்ஸ். ஃபஸ்ட்டு வார்ம் அப்ஸ் வந்து ஸ்டாண்டிங்கில் பார்த்தோம். ஸ்டார்டிங் ஒரு ஃபிங்கர்ஸ்லேருந்து மெதுவாக ஃபிங்கர்ஸு, பாம், ரிஸ்ட்டு, எல்போ, ஷோல்டர்ஸ், நெக் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஹிப்லேருந்து மெதுவாக கீழே ஆங்கிள் வரைக்கும் வந்து டோஸ் அண்ட் ஹீல்ஸ் வரைக்கும் வந்தோம் நம்ம. அது வந்து நார்மலாக பண்ணக்கூடிய வார்ம் அப்ஸ். இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக கொஞ்சம் லெஸ் ஸ்ட்ரெயின் இருக்கும். அதில் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் இருக்கும், இதில் கொஞ்சம் லெஸ் ஸ்ட்ரெயின் தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் வந்து 2 கைண்ட் ஆஃப் வார்ம் அப்ஸ் இருக்குது. உங்களுக்கு அது ஒரு நாள் பண்ணு ஃபீல் பண்ணிங்கன்னா இது ஒரு நாள் பண்ணுங்கள். பட் ரெண்டுக்குமே பெனிஃபிட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் சேம் தான் உங்களுக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கோ ஃபார் ப்ரீதிங் எக்ஸசைஸ். அந்த ப்ரீதிங்கில் வந்து சிட்டிங்கில் ஒரு 3 டிஃப்ரெண்ட்டான ப்ரீதிங் எக்ஸசைஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது வந்து நல்லா கம்ஃபர்டபுள் உட்காந்துக்க போகிறோம். ஸ்ட்ரெச் போகிறதுக்கு முன்னாடி சிட்டிங்கில் இன்னைக்கு பார்க்காத ப்ரீதிங் எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். நம்ம நெக் மசில் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு கூட ஒரு முக்கியமான ப்ரீதிங் ப்ராக்டிஸு. அது வந்து ஃபஸ்ட்டு நல்லா லாக் பண்ணிக்கிறோம். நான் பண்ணி காமிக்கிறேன், தென் யூ கான் ப்ராக்டிஸ். பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சுக்கிறோம். வச்சுட்டு நல்லா இன்ஹேல் பண்ணுறப்ப கழுத்து நல்லா மேலே போகணும், ஷோல்டர்ஸ் நல்லா விரியணும். திஸ் இஸ் இன்ஹேல். எக்ஸேல் பண்ணும்போது இன்ஹேல் அப், இது வந்து இன்ஹேல், இது எக்ஸேல். இதுதான். ஸோ இது வந்து நெக் மசில்ஸ் இருக்கு இல்லையா, நெக் மசில்ஸ் இருக்கிற ஸ்டிஃப்னஸை ரிலீஸ் பண்ணிவிட்டு நெக் மசிலுக்கு ஸ்ட்ரென்த்தன் அதிகப்படுத்துறது. அதுபோல் வந்து நல்ல செஸ்ட்டு ஷோல்டர்ஸ் நல்லா விரியும் போது ஷோல்டர் கொடுக்குற மசில்ஸு, இந்த ஸ்கேப்லா மசில்ஸு, ஸ்டெர்னுக்குள்ள மசில்ஸ் எல்லாமே நல்ல மசில்ஸ் எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன். இட் ஃபெசிலிட்டேட்ஸ் ஃபார் ப்ராப்பர் ப்ரீதிங். ஓகே, லாக் பண்ணிக்கிறோம். பின்பக்கமாக கழுத்தில், அதாவது கழுத்து கீழே அந்த மண்டை முடியுது இல்லையா, அந்த முடிகிற இடத்துல இந்த லாக் பண்ணி வச்சுட்டா போதும். லேசாக இன்ஹேல் ஸ்லோலி அண்ட் எக்ஸேல் டவுன். Inhale slowly up, exhale down. Inhale slowly up, exhale down, relax. Inhale up, expand it. Exhale down, slowly feel the relaxation. Last 2 rounds. Inhale up, exhale down. Last round. Inhale up and exhale down. Unlock your fingers and relax. கண்கள் மூடிய நிலையில் கவனம் முழுசும் கழுத்து பகுதியில் இருக்கட்டும். கழுத்து பகுதியில் லேசாக குளிர்ச்சி அடைந்து தசைகள் எல்லாம் தளர்ந்து நல்ல முழுமையான ஓய்வோடு இருப்பதை உணர்ந்து பாருங்க. எந்த ஒரு இறுக்கம் இல்லாமல் அனைத்து தசைகளும் தளர்ந்து முழுமையான ஓய்வோடு இருப்பதை உணர்ந்து பாருங்க. ரிலீஸ் அண்ட் ரிலாக்ஸ். ஓகே, இது வந்து நெக் ப்ரீதிங். நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறது வந்து நமஸ்தே ப்ரீதிங் ஆர் வணக்கம் சுவாசம்னு சொல்லுவோம். நாம் ரொம்ப சிம்பிளான ப்ராக்டிஸு. செஸ்ட்டை ஃபோக்கஸ் பண்ண, இப்போ இது வந்து நெக்கு ஷோல்டர்ஸை ஃபோக்கஸ் பண்ணோம் இல்லையா, இது வந்து கம்ப்ளீட்டாக செஸ்ட்டை ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். நம்ம இந்த ஆம்பிட்குள்ளே இந்த கட்டை விரல் போகணும். இதுதான் போஸ். ஓகே, ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இதில் வந்து மெதுவாக இன்ஹேல் பண்ணும்போது இப்படி வரணும். திஸ் இன்ஹேல். எக்ஸேல் பண்ணப்போ வணக்கம் சொல்லணும், அவ்வளோதான். திஸ் இஸ் தி போஸ். இன்ஹேல், எக்ஸேல், inhale, exhale. இதுதான் போஸ். ஓகே, நல்லா இன்னொரு பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஸ்டார்டிங் வந்து இங்கேருந்து ஆரம்பிக்கணும். இங்கேருந்து ஆரம்பித்து இன்ஹேல், எக்ஸேல் அப்படின்றது கொண்டு வந்துடணும். ஓகே, நம்ம 7 டைம்ஸ் பண்ண போகிறோம். நேராக ஸ்ட்ரைட்டாக உட்காந்துக்கலாம். இதுக்கும் வந்து ஏதர் வஜ்ராசனா ஆர் சுகாசனா ஆர் பத்மாசனா, உங்களுக்கு எந்த பொசிஷன் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அங்கே உட்காந்துக்கலாம்.
இல்லை எனக்கு எதுலேயும் உட்கார முடியல, சேரில் தான் உட்கார முடியும் ஃபீல் பண்ணல, சேரில் உட்காந்து கூட இந்த ப்ராக்டிஸ் அழகாக நீங்கள் பண்ணலாம். ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கலாம். இன்ஹேல் ஸ்லோலி, எக்ஸேல். Inhale slowly, exhale. Inhale slowly, exhale. Inhale slowly, exhale. Inhale slowly, exhale. நல்ல நிதானமாக நல்ல அழகான மூச்சு உள்ள இழுத்து கைகள் விரிச்சுக்கிறோம். மூச்சு வெளிவிடும் பொழுது மெதுவாக கைகள் இரண்டையும் ஒன்று சேர்த்து வணக்கம் என்ற முதிரை செய்து ஓய்வெடுத்துக்கலாம். லாஸ்ட் ரவுண்ட். இன்ஹேல் ஸ்லோலி, எக்ஸ்பேண்ட் யுவர் செஸ்ட் அண்ட் எக்ஸேல் டவுன். ரிலீஸ் அண்ட் ரிலாக்ஸ். உங்களுக்கு கவனம் முழுவதும் நுரையில் பார்த்தபடி இருக்கட்டும். நுரையில் முழுவதும் பிராணசக்தியோடு நிறைந்திருப்பதை உணர்ந்து பாருங்கள். இந்த செஸ்ட் மசில்ஸ் நல்லா ரிலாக்ஸ் ஆகிட்டு செஸ்ட் ஃபுல்லாகவே பிராணிக் எனர்ஜியோடு இருக்கிறத ஃபீல் பண்ணலாம். நல்லா மூச்சு இழுத்து நிதானம் விட்ட பிறகு இதில் தேர்ட் டைப் எப்படின்னா, அதே மாதிரி லாக் பண்ணிக்கிறோம். அப்டமன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இன்ஹேல், நல்ல இன்ஹேல் பண்ணும்போது வயிறு உப்பிக்கிட்டு வரணும். அதனால் இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் பண்ணும்போது சைடில் அப்படியே கை இறக்கணும். ஓகே, இன்ஹேல், எக்ஸேல் டவுன். Inhale up, exhale down. Inhale up, exhale down. Inhale up, exhale down. இந்த மாதிரியே பண்ணலாம். நல்ல ரீச் பண்ணும்போது ஸ்ட்ரெச் பண்ணும்போது நல்ல காது மடல்களோடு ஒட்டி இருக்கட்டும் இந்த பைசெப்ஸ் மசில்ஸ். எக்ஸேல் பண்ணும்போது நல்லா ரிலீஸ் பண்ணிட்டு ஃபுல்லாக சைடில் கீழே கொண்டு வந்துடலாம். ஓகே, 3 more rounds பண்ணலாம். லாக் பண்ணிக்கலாம். செஸ்ட்லேருந்து கீழே அப்டமன்லேருந்து ஆரம்பிக்க போகிறோம். இங்கேருந்து இன்ஹேல் அப், எக்ஸேல் டவுன். இன்ஹேல் அப், exhale down. Inhale up, exhale down. Inhale up, exhale down. Inhale up, exhale down. 2 more rounds. Inhale up, exhale down. Last round நல்லா லாக் பண்ணிட்டு மெதுவாக இன்ஹேல் அப் அண்ட் எக்ஸேல் டவுன். நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். நுரையீரல் முழுவதும் கழுத்து பகுதியில் இருக்கக்கூடியதும் நெஞ்சு பகுதி வயிறு பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து தசைகளும் நன்கு தளர்வடைந்து முழுமையான பிராணசக்தியோடு இருப்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். Deep breath in, feel the whole lung region, the abdomen, the chest and the shoulders are beautifully energized with pranic energy. மெதுவாக ஐஸ் ஓப்பன். ஸோ இந்த 3 ப்ரீதிங் ரொம்ப 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 முக்கியமான ப்ராக்டிசஸ். நீங்கள் வந்து எப்போ நீங்கள் ஒரு அனீசியாக ஃபீல் பண்ணாலும் சரி, எனர்ஜி உங்களுக்கு லங்ஸுக்கு தேவைப்படும் பொழுது நல்லா இந்த மாதிரி ப்ராக்டிஸ் வந்து உட்கார்ந்த நிலையில் எந்த இடத்துல இருந்தாலுமே, ஈவன் இஃப் யூர் ட்ராவலிங், நீங்கள் ட்ரெயினோ ஃப்ளைட்டோ இல்லை வந்து காரில் ட்ராவல் பண்ணும் பொழுது இந்த மாதிரி கம்ஃபர்டபுளான இடம் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா தாராளமாக இந்த ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ணலாம். இட் ஒன்ட் டிஸ்டர்ப்ஸ் அதர்ஸ். நல்லா செஸ்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம், ரைஸ் பண்ணுறோம், அப்புறம் நெக்கை ரைஸ் பண்ணுறோம். அவ்வளோதான் 3 முக்கியமான ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா நெக்கிலேருந்து இருக்கக்கூடிய அப்டமன் வரைக்கும் இருக்கிற தசைகள் எல்லாம் நல்லா ஃப்ளக்ஸ் ஆகி இட் ஃபெசிலிட்டேட்ஸ் ஃபார் ப்ராப்பர் பிரீதிங். ஓகே, நவ் we go for டைகர் பிரீதிங் போகலாம். டைகர் பிரீதிங் போகலாம். ஓகே,
ஸ்ட்ரைட்டாக உட்காந்துக்கிறோம். 1 hour distance between the knees. நல்லா அது இன்னும் கம்ஃபர்ட்டாக வச்சுக்கிறதுக்கு வந்து 2 மேட்டோட எண்டுக்கு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும். நல்லா ஓப்பன் பண்ணிட்டு ஒன் palm again. Sit it, the palm, knee and the heel are in same line. ஒரே லைனில் இருக்க மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க. ஓகேவா? இந்த போஸ்டில் வந்து நல்லா இன்ஹேல் பண்ணுறப்ப தலை அதாவது கழுத்து மேலே போகணும், முதுகு கீழே வரும். எக்ஸேல் பண்ணுறப்போ ஆப்போசிட்டாகவே தலை கீழே வரப்போது, முதுகு மேலே வரும். ஓகே, ஒரு 5 to 7 ரவுண்ட்ஸ் பண்ணலாம். சேர்ந்து பண்ணலாம். இன்ஹேல் அப், exhale down, inhale up, 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 exhale down. இதே ஃபேஸ் இருக்க மாதிரி பார்த்துங்க. inhale up and exhale down. நல்ல ஸ்பைனல் மூமெண்ட்ஸ் நல்லா மசாஜ் பண்ணுற மாதிரி கொடுத்துட்டு மெதுவாக உட்காந்து எல்போ கீழே வச்சு சப்போர்ட்டோட கன்னத்தில் கை வச்சுக்கலாம். நல்ல நார்மலான சுவாசம், நல்ல நிதான மூச்சு இழுத்து முழுமையாக மூச்சு வெளிவிடுங்க. நல்ல தசைகளை தளர்ந்து நல்ல ஓய்வோடு ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறத ஃபீல் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வந்து யூ கோ ஃபார் மூன் ப்ரீதிங். மூன் ப்ரீதிங் ஆர் சஷாங்காசனா ப்ரீதிங் ஆர் பேபி போஸ்ன்னு சொல்லுவோம். இதுலேயும் கூட காலை நல்லா அகட்டி வச்சுக்கலாம். அகட்டி வச்சுட்டு நல்லா பின்பக்கமாக இந்த ரைட் ஹேண்ட் கேட்ச் இந்த லெஃப்ட் வச்சுட்டு நல்லா இன்ஹேல் பெண்ட் பேக். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பெண்ட் பண்ணலாம். எக்ஸேல் மெதுவாக அப்படியே ஸ்லோவாக வந்து கடைசியாக தான் ஃபோர்ஹெட் டச் பண்ணும். திரும்ப இன்ஹேல் பண்ணும்போது கழுத்தை லிஃப்ட் பண்ணிட்டு அப்படியே லேசாக மேலே வரணும். இன்ஹேல் பண்ணிகிட்டே மேலே வாங்க. எக்ஸேல் ஸ்லோலி கோ டவுன் 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 டவுன். மெதுவாக போயிட்டு ஃபோர்ஹெட்டை டச் பண்ணலாம். இன்ஹேல் அப், ஸ்லோலி ரைஸ் அப் and exhale slowly down 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 down. Touch the forehead. Inhale up, மெதுவாக வாங்க. இன்ஹேல் பண்ணிகிட்டே மேலே வரலாம். நல்ல செஸ்ட் எக்ஸ்பான்ஷனாக இருக்கிறத ஃபீல் பண்ணிவிட்டு ப்ரீத் அவுட் பண்ணும்போது ஒவ்வொரு இன்ச்சாக போகிறத ஃபீல் பண்ணுங்கள். டவுன் டவுன் டவுன். உங்கள் முதுகுலேருந்து எல்லா இடத்துலையும் தசைகள் லேசாக அப்படியே ரிலீஸ் ஆகிறத ஃபீல் பண்ணுங்கள். ஒரு சில இடத்துல அழுத்தம் வரதை ஃபீல் பண்ணுங்கள். நல்லா ஃபோர்ஹெட் டச் பண்ணுங்க, நெத்தியை டச் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக நல்லா இன்ஹேல் ஸ்லோலி ரைஸ் அப். எக்ஸேல் ஸ்லோவாக மெதுவாக, வேகமே வேண்டாம், மெதுவாக வந்து தொடைப்பகுதியில் லேசாக அழுத்தம் கொடுக்கும்போது ஒரு வித சென்சேஷன் ஏற்படுறதை ஃபீல் பண்ணிவிட்டு அப்புறம் நெத்தி கீழே வச்சுக்கலாம். வச்சுட்டு கைகள் நல்லா ரிலாக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். திஸ் இஸ் ரிலாக்ஸிங் பொசிஷன். இதுதான் ரிலாக்ஸிங் பொசிஷன். ஒரு 5லேருந்து 7 சாதாரண சுவாசம் நல்லா மூச்சு இழுத்து நிதானமாக விட்ட பிறகு நல்ல தொடைப்பகுதி, முதுகு, கழுத்து இவை அனைத்தும் நன்கு தளர்வடைந்து மெதுவாக எழுந்து உட்காந்துக்கலாம். ஓகே, ஸோ சிட்டிங் வார்ம்-அப்ஸ் பார்த்துட்டோம். சிட்டிங் ப்ரீதிங் 3 + 2 5 பார்த்துருக்கு நம்ம. சிட்டிங் ப்ரீதிங் வந்து
நெக்கு, செஸ்ட்டு, அப்புறம் வந்து ஃபுல்லாக ஷோல்டர்ஸ் ஃபுல்லாகவே அப்டமன் வரைக்கும் பார்த்துட்டோம். அப்புறம் டைகர் ப்ரீத்திங் பார்த்துருக்கோம், மூன் ப்ரீத்திங் பார்த்துருக்கோம். ஸோ 5 ப்ரீத்திங் பார்த்துருக்கோம். ஸோ சிட்டிங் ஸ்ட்ரெச்சஸ் போகலாம். சிட்டிங் ஸ்ட்ரெச்சஸ் பார்த்திங்க அப்படின்னா, ஸ்ட்ரெச்சஸ் அப்படின்னா நேற்று ஏற்கனவே சொன்னது போல் ப்ரீதிங்கை விட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கணும். ப்ரீதிங்கிறது ஸ்லோவாக நம்ம ஆக்சிஜனை ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போகிறோம். பட் ஸ்ட்ரெச்சஸ் அப்படின்ற கான்செப்டில் வந்து நம்ம ப்ரீத்தை ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். ப்ரீத் வந்து பாசிவாக நடக்கும், நம்ம ஆக்டிவாக ஃபோக்கஸ் பண்ணவே மாட்டோம். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம எக்ஸேல் பண்ணும் பொழுதே நம்ம மூமெண்ட் அதிகம் ஃபோக்கஸ் பண்ணோம். பட் ஆனால் இங்கே ப்ரீதிங்கில் வந்து மூமெண்ட்ஸோட ப்ரீத் சிங்க் ஆகுதா அப்படின்றத நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் கை விரியும் போது இன்ஹேல் நடக்குதா, இன்ஹேல் ஸ்லோவாக நடக்குதா, எக்ஸ்பேண்ட் கரெக்டாக வரைக்கும் வருதான்ற மாதிரி நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது ப்ரீதிங். ஆனால் ஸ்ட்ரெச்சஸ் பொறுத்த வரைக்குமே மூமெண்ட்ஸை ஸ்ட்ரெச் பண்ணி அந்த கவனம் முழுக்கும் கோல் முழுக்கும் வந்து ஸ்ட்ரெச்சில் தான் இருக்கணும் ஒழிஞ்சு ப்ரீதிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்கும், நம்மளை அவேராக இருக்க மாட்டோம். அதுதான் மிக முக்கியமான பார்க்க வேண்டியது. அதில் சிட்டிங் டைப் இருக்கிறது வந்து பட்டர்ஃப்ளை ஸ்ட்ரெச்சுன்னு சொல்லுவோம், பத்த கோணாசனா ஸ்ட்ரெச்சுன்னு சொல்லுவோம். ரொம்ப சிம்பிளான ப்ராக்டிஸ் தான். காலை நல்லா ஒன்றோடு ஒன்று ஒட்டிட்டு கை நல்லா இன்டர்லாக் பண்ணிக்கலாம். இன்டர்லாக் பண்ணிவிட்டு காலு கீழே வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி. ஸோ இதுதான் வந்து பத்த கோணாசனா அப்படின்னு சொல்கிறது. இதில் வந்து ஸ்ட்ரெச் பண்ணுறது. அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நல்லா ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிறோம். வச்சுட்டு 1 2 3 இந்த மாதிரி நம்ம 50 பண்ண போகிறோம். ஸ்டிஃப் இல்லை, இனிஷியலாக ஸ்டிஃப்னஸ் இருக்கும். ஏன்னா இந்த கிராயின் ப்ராக்டிஸ் அதிகமாக யாரும் ஃபோக்கஸ் பண்ணதுனால வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து இது ஹியூமன் ரேஸே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஏரியா ஃபுல்லாகவே கொஞ்சம் ஸ்டிஃபாக தான் இருக்குன்னா அதுக்கான ப்ராக்டிஸ் நம்ம ரெகுலராக பண்ணுறது கிடையாது. அதனால் அது ஸ்டிஃபாக தான் இருக்கும். பட் ஸ்டிஃப் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ரெகுலராக டெய்லி ரொட்டீனில் இந்த ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்க இந்த மசில்ஸ்லாம் நல்லா ரிலாக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா திஸ் இஸ் வெரி குட் ஃபார் ஸ்பெசிஃபிக்காக வந்து அந்த கிராயின் மசில்ஸு, தை மசில்ஸ் நல்லா விரிவடைஞ்சிச்சுன்னு வச்சுங்க, பெல்விக் மசில்ஸ் நல்லா ரிலாக்ஸாக இருக்கும். பெல்விக் மசில் ரிலாக்ஸாக இருந்துச்சுன்னா போதும், லோ பேக் பெயின்லேருந்து எந்த பிரச்சனையும் பெருசாக வராது உங்களுக்கு. பட் அதே வந்து ரெகுலராக விமன் இந்த ப்ராக்டிஸ் ரெகுலராக பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா போதும், இந்த பெல்விக் ஃப்ளோர் ஆர் பெல்விக் கிரிட் மசில்ஸ் வந்து நல்லா ரிலாக்ஸ் ஆகிடுச்சு, ஃப்ளெக்சிபிளாக இருந்துச்சு அப்படின்னா தட் ஃபெசிலிட்டேட்ஸ் த இந்த நார்மல் டெல்லி பண்ணுறதுக்கோ சரி இல்லை அதை சார்ந்து இருக்கக்கூடிய எல்லா ஆக்டிவிட்டீஸ்க்குமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ப்ராக்டிஸ் பத்த கோணாசனா சொல்கிறது. இதில் பட்டர்ஃப்ளை ஸ்ட்ரெச்சுன்னு இங்கிலீஷில் நம்ம சொல்லுவோம். நல்லா ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு கையை லாக் பண்ணிக்கிறோம். லாக் பண்ணிவிட்டு கொண்டு வந்து வச்சுக்கிறோம். ஓகேவா? இப்போ இதில் வந்து 50 கவுண்ட்ஸ் பண்ண போகிறோம். நான் 50 கவுண்ட்ஸ் பண்ண போகிறேன். நீங்களும் என்னோட சேர்ந்து பண்ணுங்கள். 1 அதை கவுண்ட் சொல்லும் போது மேலே கீழே போய்ட்டு இருந்தால் 1, இது வந்து 1 2 3 4 5 பண்ணும்போது இந்த இடத்துல பெயின் தெரியும், இந்த பக்கத்துலையும் பெயின் தெரியும். பெயின் தெரிஞ்சால் பரவாயில்ல, நம்ம ஒரு வாரம் பண்ணிட்டோம். ஸோ பெயினை டாலரேட் பண்ணக்கூடிய சின்ன மெக்கானிசம் நமக்கு தெரிஞ்சிடும். நமக்கு தெரியுதோ இல்லையே நம்ம பாடிக்கு உள்ளே பூந்துடுவது. அதனால் எந்த ஒரு ஸ்ட்ரெச் பண்ண லேசாக கொஞ்சம் பெயின் இருக்கும். பட் ஆனால் இக்னோர் பண்ணிட்டு அடுத்த கட்டத்துக்கு போகலாம். ஓகேவா? இட் இஸ் ஆல் டாட் டுகெதர். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 வரைக்கும் பண்ணுறவங்க பண்ணலாம். இன்னும் 50 பண்ணுறவங்க வந்து இன்னும் நம்மளோட சேர்ந்துக்கலாம். 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 and relax. 50 முறை. எல்லாராலையும் 50 டைம்ஸ் பண்ண முடியுமான்னு கொஞ்சம் சிரமமாக இருக்கவங்க வந்து அன்ஈஸியாக இருக்கும்போது வந்து லேட்டஸ்ட் ஸ்டார்ட் 20 or 30 பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே ஒருத்தர் இன்னொரு 10 ஆட் பண்ணிக்கலாம். இன்னொரு 10 ஆட் பண்ணிக்கிட்டே போனோம்னா நம்ம 100 கவுண்ட்ஸ் வரைக்கும் நம்மளால் ஈஸியாக பண்ண முடியும். பை ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக எல்லாமே மாற ஆரம்பிக்கும். சரியா? இது பண்ணதுக்கப்புறமே இந்த மசில்ஸ் நல்லா ரிலாக்ஸாக இருக்கும். இது என்ன ப்ராக்டிஸ் இதோட முடியல, இது கண்டினியூஷன் ஒரு ப்ராக்டிஸ் இருக்குது. இதேமாதிரி லாக் பண்ணி வச்சுட்டு ஒரு 10 கவுண்ட்ஸ் வந்து ஃப்ரண்ட் பெண்ட் பண்ண போகிறோம். நல்லா இன்ஹேல் பண்ணிட்டு எக்ஸேல் பண்ணும்போது 1
ஒரு அவுட்டர் ஒரு இன்னர். இது ஒன் கவுண்ட். இது வந்து பிரெத்தை ஹோல்ட் பண்ணக்கூடாது, மூச்சை ஹோல்ட் பண்ணக்கூடாது. கீழே போகும்போது இந்த மாதிரி ஒரு அவுட்டர் ஒரு இன்னர், ஒரு அவுட்டர் ஒரு இன்னர், இது ரெண்டு சேர்ந்து ஒரு கவுண்ட் தான். சரியா? அது போல் வந்து 1 2 3 4 5 outer inner, 6 outer inner, 7 outer inner, 8 outer inner, 9 outer inner, 10 outer inner. Relax. நல்லா காலை நல்லா நீட்டி வச்சு பின்பக்கமாக கைகள் வச்சு நல்லா உரசிக்கலாம். ரிலாக்ஸ். நல்ல நிதான மூச்சு உள்ள எடுத்து முழுமையாக மூச்சை வெளிவிடலாம். Take a deep breath in and slowly breathe out. Inhale up, exhale down. Inhale up and exhale down. இந்த பத்த கோணாசனா ஆர் பட்டர்ஃப்ளை ஸ்ட்ரெச் வந்து ரொம்ப ஹைலி பெனிஃபிஷியல், எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் விமன் பொறுத்த வரைக்குமே இந்த ப்ராக்டிஸ் கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள். அந்த தைஸு நல்ல ஃப்ளெக்சிபிள் ஆகும், அதே நேரத்தில் பெல்விக் ரீஜன் நல்ல கம்ஃபர்ட்னஸ் வரும் உங்களுக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறது வந்து பூனமனா ஸ்ட்ரெச் அப்படின்ட்டு நல்லா ட்விஸ்ட் பண்ணி, நல்லா கம்ப்ளீட்டாக ட்விஸ்ட் பண்ணி, ஏன்னா மேட்டோட எண்டு கால் வச்சுட்டோமா, எண்டு கால் வச்சதுக்கு பிறகு நல்லா ட்விஸ்ட் பண்ணி இந்த கால் கட்டை விரல் இருக்கு இல்லையா, இந்த இடமும் இடுப்புலேருந்து க்ளோஸ் பண்ணுற இடமும் ஒரே டைம் பார்க்கணும். நல்லா ட்விஸ்ட் பண்ணி மூக்கு கீழே தொடணும். எங்கே தொடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கால் கட்டை விரல் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இருந்து அப்படியே இங்கேருந்து அப்படியே ஒரு லைன் போட்டே வந்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் வரும். இடுப்புலேருந்து ஒரு லைன் போட்டே வந்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் வரும். ரெண்டு சேர்கிற இடத்துல தொடருது. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இங்கே இருக்குன்னு இப்படி வந்து தொடருது. டவுன் அப் ட்விஸ்ட் பண்ணேன், டவுன் அப் ட்விஸ்ட் டவுன் அப். ஸோ ட்விஸ்ட் பண்ணி மூக்கை தொடணும், அதுபோல் ட்விஸ்ட் பண்ணி மூக்கை தொடணும். அவ்வளோதான். கீழே போகும்போது என்றைக்குமே எக்ஸேல், மேலே வரும்போது என்றைக்குமே இன்ஹேல். எக்ஸேல் இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் இன்ஹேல். ஸோ லேசாக ப்ரீத்தை கோரிலேட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து மூச்சு அடக்கிட்டே கீழே போய் ஸ்ட்ரெயின் பண்ணணும்னு வச்சிங்களேன், மசில் கேட்ச் வந்துடும் உங்களுக்கு. அதனால் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கு. மூச்சு அடக்கிட்டு அப்படின்னு போய் மூக்கை தொட்டிங்கன்னா சம்டைம்ஸ் வந்து இங்கே பிடிச்சிங்க, இங்கே பிடிச்சி, இங்கே பிடிச்சிக்கும், எங்கே ஒரு இடத்துல பிடிச்சிக்கும். அதனால் ரொம்ப ரிலாக்ஸ்டாக நல்லா இன்ஹேல் பண்ணுறோம். எக்ஸேல் பண்ணும்போது இந்த மாதிரி இப்படி பண்ண. சம்டைம்ஸ் இருக்கிற ப்ரீத் ஸ்ட்ரெச்சஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ப்ரீத்திங்கும் ஸ்ட்ரெச்சிங் கோரேட் பண்ணால், பொதுவாகவே ஸ்ட்ரெச்சஸ் பொறுத்த வரைக்குமே வந்து ப்ரீத்தை கோரேட் பண்ண தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதிரி சில எக்ஸப்ஷனல் ப்ராக்டிஸில் கொஞ்சம் ப்ரீத்திங்கை கோரேட் பண்ணோம்னா கொஞ்சம் அந்த மசில் கேட்ச் இல்லாமல், சம்டைம்ஸ் வந்து ஹோல்டிங் இல்லாமல், இல்லைன்னா ஒரு மாதிரி இன்ஜுரி இல்லாமல் பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப பெஸ்ட்டான ப்ராக்டிஸ். ஓகேவா? சேர்ந்து செய்யலாமா? கால் நல்லா விரிச்சிக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ விரிக்க முடியும் விரிச்சிட்டு நல்லா இன்ஹேல் பண்ணுறோம், நல்லா எக்ஸேல் ரிலீஸ். இப்போ ப்ராக்டிஸ்க்கு போகலாம். நல்லா இன்ஹேல் பண்ணிட்டு எக்ஸேல். ரைட் அப், லெஃப்ட் அப், ரைட் அப், அப்படியே கை மாற்றி லெஃப்ட் அப், அப்படியே கை மாற்றி ரைட் அப், லெஃப்ட் அப், ரைட் அப், லெஃப்ட் அப், ரைட் அப், லெஃப்ட் அப், ரைட் அப், left up, right up and left up. Relax.
அவ்வளோதான். இது வந்து என்ன மெயின் பெனிஃபிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இந்த மசில்ஸ் அப்டவுன் மசில்ஸ் நல்லா உட்காந்த நிலையில் ட்விஸ்ட் பண்ணலாம். நின்றுட்டு ட்விஸ்ட் பண்ணால் கொஞ்சம் சிரமம் இருக்கும். ஸ்டாண்டிங்கில் ட்விஸ்ட் பண்ண மாதிரி அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு அன்ஈஸினஸ் இருக்கும். சம்டைம்ஸ் வந்து சில சமயம் வந்து ப்ராப்பராக திரும்பும்போது வந்து நமக்கு வந்து மசில்ஸ் பிடிச்சிக்குமோ அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு காஷியஸாக பண்ணுவோம். பட் இது பொறுத்த வரைக்கும் நல்லா கம்ப்ளீட் ரெஸ்ட் நோக்கி போகிறதுனால உங்களுக்கு இன்னும் நல்லா நம்மளால் ட்விஸ்ட் பண்ண முடியும். அப்படியே ஃபுல்லாக ரிலாக்ஸாக பண்ணும்போது ப்ரீதோட ஃபோக்கஸ் பண்ணும்போது வந்து இன்னும் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்குது. அதே பொறுத்து ஷோல்டர்ஸும் உங்களுக்கு வந்து ட்விஸ்ட் பண்ணி வைக்கிறோம் இல்லையா, இந்த ஷோல்டர்ஸும் நல்லா அழுத்தம் கொடுக்கும்போது ஷோல்டர்ஸ் ஸ்ட்ரென்தன் ஆகுது உங்களுக்கு. அதுபோல் ரைட் சைடு லெஃப்ட் சைடு மாற்றி பண்ணுறப்ப ஸ்கேப்புலர் மசில்ஸ் நல்லா ஃப்ளெக்ஸாபிளாக இருக்குங்களா, அதை சார்ந்து இருக்கிற தசைகளும் நல்ல ஓய்வோடு இருக்குது. ஓகேவா? இது பேர் வந்து பூனமனா ஸ்ட்ரெச் அப்படி சொல்கிறது. இன்னும் ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கின்னா டச்சிங் த நோஸ் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ப்ராக்டிஸு, இன்னும் கம்ஃபர்டபுள் இருக்கக்கூடிய ப்ராக்டிஸ். ஓகே, நல்லா டீப் பிரெத் எடுத்து மெதுவாக ரிலீஸ் பண்ணுங்கள். டேக் another deep breath in and slowly breathe out. ஓகே, நெக்ஸ்ட்டு லைங் போகிறோம். லைங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மிக முக்கியமான ஸ்ட்ரெச் ஒன்று தான் வந்து லைங்கில் பவன முக்தாசனா ஸ்ட்ரெச்சுன்னு சொல்லுவோம். ரொம்ப முக்கியமானது விண்ட் ரிலீசிங் போஸ்ன்னு சொல்லுவோம். விண்ட் ரிலீசிங், அதாவது விண்ட் ரிலீசிங் போஸ்ன்னு சொல்லுவோம். உடம்புல இருக்கக்கூடிய வாயுத்தன்மையை முழுக்க வெளியேற்றக்கூடிய ஒரு போஸு. இந்த போஸ் வந்து ரொம்பவே கேஸ்ட்ரைட்டிஸ் கம்ப்ளைண்ட் சொல்லவங்கலாம் ரொம்ப அருமையாக அந்த ப்ராக்டிஸ் பண்ணாலும் ரொம்ப கம்ஃபர்டான பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ப்ராக்டிஸ் ரொம்ப சிம்பிளாக இருக்குது. 4 ஸ்டேஜ் இருக்குது. நம்ம அந்த 4 ஸ்டேஜ் என்னென்னு பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்னென்னா ரைட் லெக் ரைஸ் பண்ணுறோம், இன்ஹேல் பண்ணுறோம், எக்ஸேல் பண்ணிவிட்டு இந்த லாக் பண்ணிவிட்டு இந்த மூக்கு இருக்குது இல்லையா, மூக்கு கொண்டு வந்து நீரை டச் பண்ணுறோம். இது ஸ்டேஜ் 1. ரிலீஸ். லெஃப்ட் சைட் இன்ஹேல், எக்ஸேல், ரிலீஸ். The inhale, exhale, release. மாற்றிக்க இன்ஹேல், எக்ஸேல், ரிலீஸ். இது வந்து ஸ்டேஜ் 1. சம்டைம்ஸ் எனக்கு நெக் பெயின் இருக்குது, என்னால் கழுத்தை தூக்க முடியாதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கழுத்து அங்கேயே இருக்கட்டும், இது மட்டும் உள்ளே போகட்டும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்ஹேல், எக்ஸேல், ரிலீஸ். இன்ஹேல், எக்ஸேல், ரிலீஸ். அவ்வளோதான், மாற்றி பண்ண போகிறோம். இது ஸ்டேஜ் 1. ஸ்டேஜ் 2 வந்து எப்படின்னா இன்ஹேல், எக்ஸேல் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு ஆப்போசிட் நல்லா எடுத்துகிட்டு சின்னதாக ரொட்டேஷன் பண்ணுறோம். ரைட் சைடு கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ் 5 டைம்ஸ். இது பண்ணும்போது நல்லா வயிறு ஃபுல்லாக இருக்கக்கூடிய வாயுக்கெல்லாம் நல்லா ரிலீஸ் ஆகி அப்படியே வரதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அட் சேம் டைம் ஆப்போசிட் இது பாருங்கள், லெஃப்ட் இன்ஹேல் பண்ணுறோம், ஃபோல்ட் பண்ணிக்கிறோம், லாக் பண்ணிக்கிறோம், அப்புறம் இது மேலே வரோம், லிஃப்ட் அப் ரைட் லெக், மெதுவாக சின்ன சர்க்கிளாக போடலாம். 1 2 சின்ன சர்க்கிளாக போட்டுட்டு தென் ஆன்டி கிளாக் வைஸ் மெதுவாக பண்ணுறோம். அப்படியே ரிலீஸ். நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த 2 மட்டும் இன்றைக்கி பார்க்கலாம், நாளைக்கு 3 and 4 பார்க்கலாம். ஸோ ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2 அது மட்டும் இன்றைக்கி பார்க்கலாம். ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4 நாளைக்கு பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, நல்லா படுத்துக்கலாம். சேர்ந்து காலை சேர்த்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ரைட் லெக் ரைஸ் அப், ஃபோல்ட் பண்ணிவிட்டு இன்டர்லாக் பண்ணி ஃபிங்கர்ஸ் இன்டர்லாக் பண்ணிவிட்டு லேசாக முன்னாடி கொண்டு வாங்க. கழுத்தை லிஃப்ட் பண்ணுங்கள். கழுத்தை லிஃப்ட் பண்ண முடியாதவங்க ஸ்டே தேர். 1 ரிலீஸ். இன்ஹேல், fold it, touch the nose, release. Inhale, right leg, fold it, touch the nose, release. Inhale, left up, fold it, touch the nose, release. Right inhale,
fold it, touch the nose, release. Inhale, left leg inhale, fold it, touch the nose, release. Inhale, right up, fold it, touch the nose, release. Left side, inhale, up, fold it, touch the nose, and release. அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ரிலாக்ஸ் பண்ணும்பொழுது மேல் வயிறு முழுக்க நல்லா தளர்ந்து நல்ல வாயுவெல்லாம் ரிலீஸ் ஆன மாதிரி ஃபீல் பண்ணுங்க. கேன் ஃபீல் த ரிலாக்ஸேஷன் அண்ட் அப்சர்வ் த சேஞ்சஸ் இன் த அப்பர் அப்டமன். இந்த பிளாட்டிங் சென்சேஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸாக இருக்கிறத ஃபீல் பண்ணுங்க. Inhale and slowly exhale out. Inhale and exhale. முழுக்க முழுக்க கேஸ்ட்ரைட்டிஸ் கம்ப்ளைண்ட்ஸு, ரிகஜிடேஷன் கம்ப்ளைண்ட்ஸுக்கு நல்ல பெஸ்ட்டான ப்ராக்டிஸு. ரெகுலராக டெய்லி ரொட்டீன் இந்த ப்ராக்டிஸ் டெய்லி இடம்பெற மாதிரி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் 2 போகிறோம். ஸ்டேஜ் 2 பார்த்தீங்க அப்படின்னா லிஃப்ட் அப், ரைட் லெக் லிஃப்ட் அப் பண்ணுறோம், ஃபோல்ட் பண்ணிக்கிறோம், இன்டர்லாக் பண்ணிவிட்டு செஸ்ட்டு கொண்டு வரோம். நெக்கு பெயின் இல்லாதவங்க மேலே கொண்டு வாங்க, நெக் பெயின் இருக்கவங்க கீழே வச்சுக்கலாம். வச்சுட்டு நல்லா ஹோல்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட் லெக் ரைஸ் பண்ணுங்க மெதுவாக. 1 2 3 4 5. ஆப்போசிட் 5 4 3 2 1. ரிலாக்ஸ். அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். நல்ல நிதான மூச்சு உள்ள எடுத்து முழுமையாக மூச்சை வெளிவிடுங்க. ஓகே, இப்போ லெஃப்ட் லெக் ரைஸ் பண்ணுறோம், ஃபோல்ட் பண்ணிக்கிறோம், இன்டர்லாக் பண்ணிக்கிறோம் ஃபிங்கர்ஸை, நீஸ் லாக் பண்ணிவிட்டு கழுத்தோல் இல்லைன்னா மேலே வாங்க, கழுத்தோல் இருந்துச்சுன்னா கீழே வச்சுட்டு ரைஸ் அப். ரைட் லெக் ரைஸ் பண்ணுங்கள். சின்ன சின்ன சர்க்கிள் 1 2 3. கன்சன்ட்ரேஷன் அப்டமனில் இருக்கணும். 4 and 5. இப்போ பேக்வர்ட் 5 4 3 2 1. ரிலீஸ் அண்ட் ரிலாக்ஸ். காலை ரைட்டு கீழே வச்சுட்டு லெஃப்ட்டு நல்லா வச்சுட்டு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பகுதி நடுப்பகுதி இருக்கு இல்லையா, செஸ்ட்டு, அது லேசாக கொஞ்சம் அழுத்தம் இருக்க மாதிரி ஃபீலிங் இருக்கும். மசில்ஸ்லாம் இன்னும் உள்ளே இருக்கக்கூடிய மசில்ஸ் நல்லா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாலும் கொஞ்சம் ஸ்ட்ரெச் தெரியும் உங்களுக்கு. மைல்டாக லேசாக ரொம்ப மைல்டாக பெயின் இருந்துச்சுன்னா இக்னோர் பண்ணிடலாம். நல்லா ரிலாக்ஸ் பண்ணால் சரியாக போயிடும். நல்ல நிதான மூச்சு உள்ள எடுத்து முழுமையாக மூச்சை வெளிவிடுங்க. நல்ல ஒரு ஆழமான சுவாசம், நிதான மூச்சு உள்ள எடுத்து முழுமையாக மூச்சை வெளிவிடுங்க. நுரையில் முழுவதும் பிராணசக்தியோடு நிறைந்திருப்பதை உணர்ந்து வயிறு பகுதி நல்லா தளர்ந்து, தோள்பட்டை தளர்ந்து, இந்த பவன முக்தாசன பயிற்சிக்கு பிறகு உடல் முழுசு லேசாக தசைகள்லாம் தளர்ந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறத உணர்ந்து நல்லா ஓய்வு எடுத்துக்கலாம். நல்லா ஓய்வெடுத்த பிறகு வலது பக்கம் திரும்பி எடுத்து எழுந்து உட்காந்துக்கலாம். ஸோ நம்ம இன்றைக்கி பார்த்தது வந்து சிட்டிங் வார்ம்அப்ஸ் பார்த்தோம். சிட்டிங் ப்ரீதிங் புது ப்ராக்டிஸ் 3 பார்த்தோம். வழக்கமாக பார்த்த டைகர் ப்ரீதிங் அண்டு மூன் ப்ரீதிங் பார்த்துருக்கோம். அப்புறம் சிட்டிங் ஸ்ட்ரெச்சஸ் 2 ஸ்ட்ரெச் பார்த்துருக்கோம். ஒன்று வந்து பட்டர்ஃப்ளை ஸ்ட்ரெச்சு, இன்னொன்று வந்து மூக்கை கீழே போய் தொடுறது பூனம்னா ஸ்ட்ரெச் பார்த்துருக்கோம். லைனில் வந்து மிக முக்கியமானது பவன முக்தாசனா ஸ்ட்ரெச்சு 2 ஸ்டேஜ் பார்த்துருக்கோம். ஸ்டேஜ் 1 வந்து ஹோல்ட் பண்ணிக்கிறது, ஸ்டேஜ் 2 வந்து கம்ப்ளீட்டாக ரொட்டேட் பண்ணுறது. ஸோ 2 ப்ராக்டிஸ் பார்த்துருக்கோம். இன்றைக்கி பார்த்த எல்லா ப்ராக்டிஸும் கொஞ்சம் நியூவான ப்ராக்டிஸாக இருக்கும். கொஞ்சம் ஏதாவது சிரமம் இருந்துச்சு, ப்ராக்டிஸ் பண்ணி சிரமம் இருந்துச்சுன்னா 1 or 2 டேஸில் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணும்போது எல்லாமே வந்து ஈஸியாக தெரிய ஆரம்பிக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் வந்து ஓடி பண்ணிக்க தேவையில்லை. நல்லா we are going to end the session now.
இந்த ஆல்மோஸ்ட் நாளையோட முடிஞ்சோன்னா 7 days முடியுது. 6 days இன்றைக்கி முடிஞ்சு நாளைக்கு இன்னும் 7 days. ஸோ 1 வீக்கில் வந்து எப்படி நீங்கள் வந்து ஹவ் யூ ஃபெல்ட் அபவுட் ப்ராக்டிஸிங் அப்படின்றது நாளைக்கு வி ஹாவ் ஒரு 10 minutes டைம் ஸ்லாட் பண்ணுறேன் நான். யூ கேன் ஜஸ்ட் கீப் ஷேரிங் யுவர் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் இல் பி ஈஸி ஃபார் மீ டு ரீஃப்ரேம் த செஷன்ஸ் எதை மாடிஃபை பண்ணுற மாதிரி சூழல் இருந்துச்சுன்னா இன்னும் ஸ்லோவாக போகணுமா இல்லை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகணுமான்றது வந்து ஐ கேன் ஏபிள் டு கெஸ் இட். ஓகேவா? ஸோ அதனால் இன்றைக்கி சண்டே. ஸோ அதனால் கண்டிப்பாக அடுத்தடுத்த வேலைகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ அதனால் வந்து சண்டேவும் வராமல் ஜாயின் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ பிகாஸ் எவ்ரிடே இஸ் எ ஹெல்த் டே ஃபார் அஸ். சண்டேனால வந்து ப்ராக்டிஸ் பண்ண வேண்டாம், லீவ் விட்டலாம்னு நினைக்க வேண்டாம். எல்லா நாளுமே எப்படி நம்ம சாப்பிட்றோமோ அது மாதிரி ஃப்ரெஷ் பண்ணிக்கிறோமோ அது போல் வந்து யோகா இஸ் அ பார்ட் ஆஃப் அவர் லைஃப். ஜஸ்ட் 45 minutes to 1 hour நம்ம முடிஞ்சால் அட்லீஸ்ட் 20 minutes 30 minutes நம்மளால் பண்ண முடியுன்ற ஒரு சூழலை க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு கூறிக்கொண்டு இன்றைய தினம் அருமையாக அமையும் என்று கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.